தவக்காலம் 3வது வாரம் வியாழக்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 11, அருள்வாக்குகள் 14 தொடக்கம் 23 வரை. பெயல்செபூல் என்ற வார்த்தை செமிட்டிக் தெய்வங்களுள் ஒன்று. பெயல்செபூலை பிலிஸ்தியர்கள் தெய்வமாக வழிபட்டனர். பெயல்செபூல் என்பதன் மூல வார்த்தை பால் ஜெபூப். 2 அரசர்கள் 1, 2-3 மற்றும் 6 வரை அதனை பார்க்கலாம். பால் என்றால் தலைவன் அல்லது கணவன் அல்லது எஜமானன் என்பது பொருள். ஜெபூப் என்றால் ஈக்களின் கூட்டம், ஈக்கள் மொய்த்தல் என்று அர்த்தம். எனவே பெயல்செபூல் என்பது கூட்டத்தின் தலைவன், ஈக்களின் எஜமானன் என்று பொருள் கொள்ளலாம். ஈக்கள் நோயை ஏற்படுத்தும், அழிவை ஏற்படுத்தும், ஒழுங்கற்ற நிலையை ஏற்படுத்தும். அதே போல சாத்தானாகிய பெயல்செபூல் தீமை செய்பவனாக, ஆன்மாவை அழிப்பவனாக இருப்பான் என்று விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. ஒவ்வொரு கதைக்கும் ஒரு வில்லன் தேவை. வில்லன் இருந்தால்தான் கதை விறுவிறுப்பாக இருக்கும். அதே போல நம் ஆன்மீக வாழ்விற்கும் ஒரு வில்லன் அழகையின் வடிவில், பெயல்செபூலின் வடிவில் நம் ஆன்மீக வாழ்க்கையில் நாம் விறுவிறுப்புடன் செயல்படாமல் இருக்க அவன் விறுவிறுப்பாக செயல்படுகிறான். நாம் விவிலியத்தில் பல நிகழ்வுகளில் பார்க்கின்ற ஒரு உண்மை என்னவென்றால், பேய் இயேசுவை அறிந்திருந்ததால் அவரை பெயர் சொல்லி அழைத்து எங்களை விட்டு போய்விட கெஞ்சும், எங்களை ஒன்றும் செய்யாதிருக்க கெஞ்சும். கடவுளுடைய வல்லமை இயேசுவிடம் உள்ளதை அறியும். இயேசுவை தங்களால் தோற்கடிக்க முடியாது என்பதை உணர்ந்திருந்தது பேய். பேய்களுக்கு தெரிந்திருந்த உண்மை கூட பரிசேயர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை என்று சொல்வதை விட, இயேசு கடவுளின் அதிகாரத்தால் நோய்களை, பேய்களை விரட்டுகிறார் என்பதை அவர்களால் ஏற்க முடியவில்லை. மக்கள் அவரை நாடி ஓடியதால் தங்கள் அதிகாரத்திற்கு பங்கம் ஏற்பட்டு விடுமோ என்று பயந்து இயேசுவை விழுத்தாட்ட பல வழிகளில் முயற்சித்தார்கள். இயேசுவுக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், அவர்கள் பிரச்சனையை பேச வரவில்லை, இயேசுவை குறிப்பார்த்து விமர்சித்து விழுத்தாட்ட வேண்டும் என்ற தீய நோக்கத்தோடு வந்திருந்தார்கள். ஆனால் இயேசு தனி மனித விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களைப் போல தனிப்பட்ட நபர்களை காயப்படுத்தாமல் பிரச்சனையை மட்டுமே எதிர்கொள்கிறார். நம்மை இந்த உலகம் விமர்சிக்காத நாட்கள் 2 தான். ஒன்று நாம் பிறந்த நாள், இன்னொன்று நாம் இறந்த நாள். இடைப்பட்ட நாட்கள் அனைத்தும் தொடர் விமர்சனங்களே. இயேசுவும் இந்த விமர்சனத்திற்கு விதிவிலக்கு அல்ல. ஆனால் விமர்சனங்களை அறிவார்ந்த முறையில் ஞானத்தோடு 4 எதிர்வாதங்களை வைத்து பதில் சொல்லுகிறார். 1, தனக்குத்தானே பிளவுபடும் எந்த ஒரு வீடும் அழிந்து போகும். உள்நாட்டு போரில் ஈடுபடும் எந்த ஒரு நாடும் தங்கள் படை வீரர்களையே தாங்கள் அழித்துக் கொள்வதால் அந்த நாடும் இல்லாமற் போகும். எனவே சாத்தானுக்கு எதிராக மற்ற சாத்தான்களை அழிக்காது. 2, நான் பேய்களால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால், உங்களிடையே பேயோட்டும் மற்ற யூதர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? இருளை ஓட்ட முடியாது, ஒளிதான் இருளை விரட்ட முடியும். 3, இயேசு பேய்களை விரட்ட வானகத் தந்தையின் அதிகாரத்தை பயன்படுத்துவதாக கூறுகிறார். ஒரு வலிமையான பிசாசானவன், ஆயுதம் ஏந்திய பிசாசானவன் தனது சொந்த அரண்மனையை காக்கின்ற போது எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும். அவனை விட வலிமையானவர் ஒருவர் கடவுளுடைய வல்லமையோடு வருவார்.
எனவே சாத்தான்களால் அவரை எதிர்த்து நிற்க முடியாது, முறியடிக்கப்படுவான். அவன் பிடித்து வைத்திருந்த கொள்ளைப் பொருள் அனைத்தும் பறிபோகும். 4. இறுதியாக மார்க்கு நற்செய்தியில் விவரிக்கப்பட்டுள்ளபடி இயேசு தன்மேல் குற்றம் சுமத்தியவர்களுக்கு சாட்டையடி கொடுக்கிறார். மார்க் 3:22-30. அப்பட்டமான பொய்களை சொல்வதன் வழியாக தூய ஆவியாருக்கு எதிராக பாவம் செய்கிறீர்கள் என்று எச்சரிக்கிறார். அவர்கள் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்காததால் அவர்களின் பாவங்கள் மன்னிக்க முடியாதவை என்றும் கடுமையாக பதில் தருகிறார். யார் பெயல்செபூலோடு இருக்கிறார்கள்? கர்வம் என்ற பெயல்செபூல், பொறாமை என்ற பெயல்செபூல், பேராசை என்ற பெயல்செபூல், பழிக்கு பழி வாங்குகின்ற பெயல்செபூல், உடல் இச்சை என்ற பெயல்செபூல், மது போதை என்ற பெயல்செபூல், சுயநலம் என்ற பெயல்செபூல், நீதியற்ற வாழ்வு என்ற பெயல்செபூல் யாரிடம் இருக்கிறது? நாம் யாரை தேடி போகிறோம்? இயேசுவையா, சாத்தானையா? ஒருவர் பாதி நான் புனிதன் என்று சொல்ல முடியாது. ஒன்று இயேசுவோடு ஒருவர் முழுமையாக இருக்க வேண்டும், அல்லது சாத்தானோடு அடிமையாக இருக்க வேண்டும். இந்த தவக்காலத்தில் யாரை தேடி செல்லுகிறோம்? இயேசுவையா, சாத்தானையா? இயேசுவை தேடி சென்றால் ஒப்புர அருட்சாதனத்தை பெறுவோம். ஆமீன்.